آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أستغفر الله العظيم من كل ذنب وأتوب إليه. أستغفر الله العظيم من كل ذنب وأتوب إليه. أستغفر الله العظيم من كل ذنب وأتوب إليه. يا الله எல்லா புகழும் உனக்கே. அகில உலகங்களை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துபவன் நீயே. அளவற்ற அருளாளனும் நீயே, நிகரற்ற அன்புடையோனும் நீயே, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் நீயே. யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். நீ எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், நீ எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், நீ அருள் புரிந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதையில் எங்களை நீ வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், நீ அருள் புரிந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதையில் எங்களை நீ வழி நடத்துவாயாக. கிருபை உள்ள எங்கள் அல்லாஹுவே, உன்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள், வழிகெட்டவருடைய பாதையில் செல்லாது எங்களை காத்தருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள், வழிகெட்டவருடைய பாதையில் செல்லாது எங்களை நீ காத்தருள் பாலிப்பாயாக. சர்வ வல்லமையும் ஆற்றலும் மிக்க எங்கள் அல்லாஹுவே, கேட்காமல் குடை கொடுக்கும் சங்கையாளனே, கருணையாளனே, சர்வ வல்லமையும் ஆற்றலும் மிக்க எங்கள் அல்லாஹுவே. யா அல்லாஹ், நீயே இரவை பகலில் நுழைய வைக்கிறாய், பகலை இரவில் நுழைய வைக்கிறாய். இறந்ததிலிருந்து ஜீவன் உள்ளதை வெளியாக்குபவனும் நீயே, ஜீவன் உள்ளதிலிருந்து இறந்ததை வெளியாக்குபவனும் நீயே. யா அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய், நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை நீக்கி விடுகிறாய், நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். எல்லா நன்மைகளும் உன் கையில் இருக்கிறது. ரஹ்மானே, அருளாளனே, அன்புடையோனே, இரக்கமுள்ளவனே, கருணை உள்ளவனே, கேட்காமல் கொடை கொடுக்கும் சங்கையாளனே. யா அல்லாஹ், இதோ உன்னுடைய புனிதமான இரவில் நாங்கள் உன்னுடைய தர்பாரை நோக்கி கரமே நிற்கிறோம். அல்லாஹ், புனிதமான லைலத்துல் கத்ர் இரவில் உன்னுடைய தர்பாரை நோக்கி கையேந்தி நிற்கிறோம். அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த அநியாயங்களை மன்னிப்பாயாக, நாங்கள் செய்த தவறுகளை மன்னிப்பாயாக. யா கஃபார் அஸ்ஸுனூப், பாவங்களை மன்னிப்பவனே, குற்றங்களை பொறுப்பவனே, குறைகளை மறைப்பவனே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. அருளாளனே, நாங்கள் செய்த சிறு பெரும் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடு அல்லாஹ். கிருபையாளனே, எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்த்த பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய வாய்களால் பேசிய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய கால்களால் நடந்து நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மர்மஸ்தானங்கள் செய்துவிட்ட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த சிறு பெரும் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு இரட்சகனே, அருளாளனே, பாவங்களை மன்னிப்பவனே. இதோ உன்னிடம் கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ், உன்னிடத்தில் பிழை பொறுப்பு தேடுகிறோம். அல்லாஹ், எல்லா பாவங்களையும் செய்து பாவிகளாக கரைபடிந்த கரத்தை உன்னுடைய தர்பாரை நோக்கி ஏந்தி நிற்கிறோம். அல்லாஹ், கிருபையாளனே, எங்களுடைய குற்றங்களை குற்றங்களாக எடுக்காதே, நாங்கள் செய்த பாவங்களை பாவங்களாக கருதாதே. பாவங்களை மன்னிப்பவனே, எங்களுடைய ஆன்மாக்களுக்கு நாங்கள் அநீதம் இழைத்து உன்னுடைய தர்பாரை நோக்கி கையேந்தி நிற்கிறோம். அல்லாஹ், எங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் இழைத்து விட்டு உன்னிடம் கையேந்தி நிற்கிறோம். ரஹ்மானே, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்கள் பிழை பொறுக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். அல்லாஹ், சுயநலத்திற்காக எல்லா குற்றங்களையும் நாங்கள் செய்து விட்டோம். இரவு பகலாக நாங்கள் பாவத்தில் மூழ்கிவிட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை பாவங்களாக கருதாதே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டு விட்டு விடு. அல்லாஹ், அருளாளனே, இரக்கம் உள்ளவனே, கருணை உள்ளவனே, பாவங்களை மன்னிப்பவனே, எங்களை பாதுகாத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துபவனே, எங்களுடைய உள்ளும் புறமும் அறிந்தனாதா, எங்களை படைத்து எங்கள் மீது கிருபை காட்டுபவனே,
ஏதோ உன்னிடம் கையேந்தி நிற்கிறோம், உன்னிடத்தில் யாசித்து நிற்கிறோம், உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நாங்கள் நிற்கிறோம். அல்லாஹ் கிருபையாளனே, எங்களுடைய வாழ்வில் எல்லா நிலைகளையும் நீ நன்கறிந்தவன். அல்லாஹ் கிருபையாளனை, சம்பாதிப்பதில் ஹலால் ஹராமில் அவர்கள் பேரவில்லை. எங்களை நம்பியவர்களை நாங்கள் துரோகம் செய்திருக்கிறோம். அல்லாஹ் எல்லா குற்றங்களையும் செய்துவிட்டு பாவிகளாக கையேந்தி நிற்கிறோம். ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, நாங்கள் செய்த வரம்பு மீறல்களை மன்னிப்பாயாக. சம்பாதிப்பதில் நாங்கள் ஹலால் ஹராமை பேணாமல் எங்களுடைய வாழ்வை கழித்துவிட்டு எங்களுடைய வாழ்க்கையை மன்னித்திட. அல்லாஹ் உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்கும் இடமில்லை. அல்லாஹ் உன்னை தவிர எங்களை ரட்சிப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் உன்னை தவிர அபயமளிப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் உன்னை தவிர எங்களுக்கு வேறு நாதிக்கவே இல்லை. அல்லாஹ் உன்னிடம் மன்றாடி கேட்கிறோம், உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் அழுது கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களுக்காக எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்கள் மீது சுமத்தி விடாதே. நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களால் தாங்க முடியாத நோய்களை தந்து எங்களை சோதித்து விடாதே. கிருபையாளனே, எங்களால் தாங்க முடியாத வேதனைகளில் எங்களை சிக்கு முக்கு அடவைத்து விடாதே. இரக்கமுள்ளவனே, கருணை உள்ளவனே, கிருபை உள்ளவனே, பெற்றெடுத்து தாயை விட பல மடங்கு பாசமிக்கனாத, இதோ உன்னுடைய மன்னிப்பை ஆசித்து கேட்கிறோம். உன்னுடைய ரஹமத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறோம். நீ மகத்துவமிக்கவன், நீ மாண்பு மிக்கவன், நீ கண்ணியமிக்கவன், நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். யா அல்லாஹ், உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம், உன்னை துதிக்கிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக, நாங்கள் செய்த அநியாயங்களை மன்னித்து விடுவாயாக. கிருபையாளனே, நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களை சோதித்து விடாதே. அல்லாஹ் நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களை தண்டித்து விடாதே. அல்லாஹ் உன்னுடைய தண்டனை எங்களால் தாங்க முடியாது. ரப்பே, உன்னுடைய பிடி கடினமானது எங்களால் சகிக்க முடியாது. அல்லாஹ் கிருபையாளனே, உன்னுடைய ரஹமத்தில் ஆசித்து கேட்கிறோம், உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக்கி விட. அல்லாஹ் எங்களுடைய உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டு வெகு தூரத்தில் ஆக்கிவிட. ரப்பே, பாவத்திற்கும் எங்களுக்கு மத்தியில் வெகு தூரத்தை ஏற்படுத்தி விட. அல்லாஹ் பாவங்களின் மீது வெறுப்பை தந்து விட. அல்லாஹ் இபாதத்துகளின் மீது விருப்பத்தை தந்து விட. அல்லாஹ் கெஞ்சி கேட்கிறோம். ரப்பே, ஆசித்து கேட்கிறோம். அல்லாஹ் பாவங்களின் மீது வெறுப்பை எங்களுக்கு தந்து விட. அல்லாஹ் குற்ற செயல்கள் மீது வெறுப்பை தந்து விட. ரப்பே, அருளாளனே, பாவமற்றவர்களாக எங்களை வாழச் செய்து விட. ரப்பே, பாவமற்றவர்களாக எங்களை கபூல் செய்து. அல்லாஹ் புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில், 1000 மாதங்களை விட சிறந்த இரவில், உன்னுடைய மன்னிப்பின் வாசல் திறந்திருக்கிற இரவில், மலக்குமார்கள் விஜயம் தருகிற இரவில், இதோ பாவிகள் நாங்கள் உடைய ரஹமத்தில் ஆசித்து கண் விழித்து உன்னுடைய தர்பாரில் கையேந்தி இருக்கிறோம். அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக, எங்கள் பிழை பொறுத்திட. அல்லாஹ் எங்களை குற்றம் பிடித்து சோதித்து விடாதே. அல்லாஹ் அருளாளரே, எங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கிய எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுறோம். எங்களை பாலோட்டி சீராட்டி வளர்த்தி யாராக்கியவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள். அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்து விடுறோம். எங்களுடைய தாய்ந்தர்களுக்கு நீ மன்னிப்பு வழங்கிட. அல்லாஹ் யா அல்லாஹ், எங்களில் மரணித்து விட்ட எங்களுடைய பெற்றோருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. எங்களுடைய பெற்றோருடைய கபரை விசாலமாக்குவாயாக. எங்களுடைய பெற்றோருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலை ஆக்கிவிட. அல்லாஹ் சொர்க்கவாசிகளாக எங்களுடைய தாய்ந்தர்களை ஆக்கிவிட. அல்லாஹ் உயிரோடு இருக்கிற எங்களுடைய பெற்றோர்களுக்கு பிழை பொறுத்திட. அல்லாஹ் அவர்களுக்கு கைகால் சரீர சுகத்தை வழங்கிட. அல்லாஹ் அருளாளனே, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று ஒரு ஹபீப் சொன்னார்கள். அல்லாஹ் நாங்கள் அதை உதாசீனப்படுத்தி விட்டோம். எங்களுடைய பெற்றோர்கள் மனநோம்படி நடந்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களை எங்களை திருப்தி கொள்ள செய்து விடுறோம். பெற்றோருடைய திருப்தியில் தானே உன்னுடைய திருப்தி இருப்பதாக உன் ஹபீப் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் அருளாளரே, எங்களுடைய பெற்றோர்களை எங்களை திருப்தி கொள்ள செய்து. அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை எங்களை வளர்த்தி ஆளாக்கியதற்கு பகரமாக மிகப்பெரிய பாக்கியங்களை அவர்களுக்கு வழங்கிட. அல்லாஹ் மிக உயர்ந்த அந்தஸ்துகளை அவர்களுக்கு வழங்கிட. அல்லாஹ் அருளாளரே, உடன் கெஞ்சி கேட்கிறோம். எங்களுடைய வீடுகளில் இருந்து மரணித்து மன்னரை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சொந்த
சொந்தங்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய குடும்பத்து உறவுகள் அல்லாஹ் அவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, அவருடைய கபறுகளையும் சொர்க்க பூஞ்சோலி ஆக்குவாயாக, அவருடைய கபறுகளை விசாலமாக்குவாயாக, அவருடைய கபறுகளையும் ஒளிமயமாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு மரணித்து விட்ட எங்களுடைய உறவுகள், மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய உறவுகள், ஈமானிய சொந்தங்கள், யா அல்லாஹ் முஸ்லிமான ஆண் பெண்களில் யார் மரணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பிழைகளை எல்லாம் மன்னித்து விட அல்லாஹ், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட அல்லாஹ், அவருடைய கபறுகளை எல்லாம் விசாலமாக்க அல்லாஹ், அவருடைய கபறுகளை எல்லாம் சொர்க்க பூஞ்சோலி ஆக்கிவிட அல்லாஹ், எங்களுடைய கபரை விசாலமாக்க அல்லாஹ், எங்களுடைய கபர்களை எங்களுடைய மண்ணறைகளை ஒளிமயமாக்க அல்லாஹ், தனிமையில் பரிதவிக்கிற அந்த கபரில் எங்களுக்கு நிம்மதியை தந்து விடுறப்பே அருளாளரே உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம், உன் ரஹமத்தில் ஆசித்து கேட்கிறோம், உன்னுடைய ரஹமத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறோம் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடறப்பே அருளாளரே எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய கணவன்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய அண்டை வீட்டார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கல்வி கற்றுத்தந்த உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுக்கு உதவியவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை ஆதரித்த முஸ்லிமான் ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அருளாளனே நீயே மன்னிப்பவன் அல்லாஹ், உன்னை எங்களுக்கு ஒதுங்கும் இடம் இல்லை அல்லாஹ், உன்னை தவிர அபயம் அளிப்பவர் யாரும் இல்லை அல்லாஹ். இதோ உன்னுடைய தர்பாரில் உன்னுடைய காலடியில் இதோ நாங்கள் சரணடைந்து விட்டோம் ரப்பே. குற்றம் செய்யாதவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை கழிக்க செய்திட அல்லாஹ், பாவங்களை மன்னித்து பாவமற்றவர்களாக எங்களை ஆக்கிவிட ரஹ்மானே. கிருபையாளனே மன்னரையின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் சக்ராத்துல் மௌத் என்ற அந்த மரண வேளையில் ஏற்படும் கஷ்டங்களை விட்டு எங்களை காப்பாற்றிட அல்லாஹ், சங்கடங்களில் இருந்து எங்களை காத்திட அல்லாஹ், சக்கராத்துல் மௌத்தை எங்களுக்கு லேசாக்கி விட அல்லாஹ், மரணகால வேதனைகளை நினைத்தால் எங்களுடைய உள்ளம் நடுங்குகிறது அல்லாஹ். அருளாளனே எங்களை சக்கராத்துடைய வேதனையிலிருந்து எங்களுக்கு மீட்சி தந்திட அல்லாஹ், ஈடேற்றம் தந்திட அல்லாஹ், எங்களை காத்திட அல்லாஹ். கிருபையாளனே எங்களுடைய உடலை விட்டு ரூஹு பிரிகிற போது சுவனத்தை பார்த்து மரணிக்க செய்வாயாக, உடைய மலக்குமார்களுடைய சுப செய்தியை கேட்டு எங்களை வாழ மரணிக்க செய்வாயாக. அருளாளனே அன்புடையோனே மன்னரையில் கபரில் கபருடைய கேள்வி எங்களுக்கு எளிதாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் முன்கர்னுக்கு இரண்டு மலக்குகளுடைய விசாரணை எளிதாக்கி விடு அல்லாஹ். பாவம் செய்த பாவிகள் நாங்கள் அல்லாஹ், உன்னுடைய தண்டனைக்கு உரியவர்களாக ஆகிவிட்டோம். வெச்சகனே உடைய விசாலமான கருணையினால் எங்களை ரட்சிப்பாயாக. யா அல்லாஹ் உடைய விசாலமான கிருபையினால் எங்களை உன்னுடைய ரஹமத்தை கொண்டு பொதிந்து கொள்ள அல்லாஹ். கிருபையாளனே உன்னை தவிர எங்களுக்கு வேறு நாதி இல்லை அல்லாஹ், உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்கும் இடம் இல்லை அல்லாஹ். நீயே எங்களை படைத்தவன், நீயே எங்களை பரிபாலிப்பவன், நீயே எங்களுக்கு உணவளிப்பவன், நீயே எங்களுடைய எல்லா காரியங்களை பொறுப்பேற்றவன் அல்லாஹ். இதோ உன்னிடத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறோம் ரஹ்மானே. நாளை மாஷர் பருவெளியில் எங்களுக்கு தலைக்கு மேலாக சூரியன் உதித்து இந்த சூரியத்தினுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் நாங்கள் தகிக்கிற போது உன் ரஹமத்தை கொண்டு எங்களை பொதிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களை அரவணைப்பாயாக. யா அல்லாஹ் நாளை மாஷரும் பெருவெளியில் எல்லோரும் நப்சி நப்சி என்று துடிக்கிற போது பாவிகளாக இருக்கிற நாங்கள் உன்னுடைய தண்டனையிலிருந்து எப்படி தப்ப முடியும் அல்லாஹ்? உன்னுடைய கிருபை இல்லாவிட்டால், உன்னுடைய கருணை இல்லாவிட்டால் நாங்கள் அழிந்து விடுவோம் அல்லாஹ். கிருபையாளரே நாளை மாஷர் பெருவெளியில் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. நாளை மாஷர் பெருவெளியில் எங்களை நீ கௌரவப்படுத்துவாயாக. நாளை உன்னுடைய ஹபீப் எங்கள் உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித கரத்தால் ஹவுதுல் கௌசருடைய நீர் தடாகத்தில் நீரிருந்து பாக்கியம் எங்களுக்கு தந்திட அல்லாஹ். உன்னுடைய ஹபீபுடைய தரிசனத்தை எங்களுக்கு தந்திட அல்லாஹ். அருளாளனே உன்னுடைய அடியார்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் உன்னிடத்தில் கேட்டது, உன்னுடைய தரிசனத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹ். இதோ நாங்களும் கேட்கிறோம். நாளை மறுமையில் உன்னுடைய புனிதமான லிகா என்ற தரிசனத்தை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய புறக்கண்களால் உன்னை கண்டுகளிக்கிற பாக்கியம் தந்திட அல்லாஹ். எங்களுடைய புறக்கண்களால் உன்னுடைய புனிதமான காட்சி எங்களுக்கு தந்திட அல்லாஹ். எங்களை நாங்கள் பாவம் செய்த பாவிகள் ரப்பே, நாங்கள் செய்த பாவங்களுக்காக உன்னுடைய தரிசனத்தை தந்திடாமல் எங்களை தூரமாக்கி விடாதே. இதோ உன்னிடத்தில் கையேந்தி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ் அக்கினி குண்டமாகிய நரகிலிருந்து எங்களுக்கு இடையேற்றம் அளிப்பாயாக. நரக நெருப்பிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்திட அல்லாஹ். நரக நெருப்பிலிருந்து எங்களுக்கு இடையேற்றம் தந்திட அல்லாஹ். சொர்க்கவாசிகளாக எங்களை ஆக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சோனபதியின் அனந்தரக்காரர்கள்
சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய உயர்ந்த சுவனபதியின் சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்குவாயாக. உன் ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனபதியில் எங்களை சங்கமிக்க செய்வாயாக. உன்னிடம் மன்றாடி கேட்கிறோம், உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் குமரல் உனக்கு கேட்கிறது அல்லாஹ். நீ எதுவும் செய்ய முடியுமானவன், நீ அனைத்தின் மீது மகா சக்தி உள்ளவன் அல்லாஹ். யா அல்லாஹ் சுவனபதியின் சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்குவாயாக. சுவனபதியின் சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்கிவிடு அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை சுவனவாசிகளாக ஆக்குவாயாக. எங்களுடைய மக்களை சுவனவாசிகளாக ஆக்குவாயாக. என்னுடைய உறவுகளை சொந்தக்காரர்களை எங்களுடைய சகோதரர்களை சகோதரிகளை ஆக்குவாயாக. உலக முஸ்லிம்களை ரஹ்மானே உன்னுடைய சுவனபதியின் உறவுகளாக ஆக்கிவிடு ரப்பே. இதோ உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறோம். புனிதமான லைலத்துல் கத்ர் இரவில் நரக விடுதலை உன்னிடம் கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து விடுதலை அளித்து விடு அல்லாஹ். நரகின் பக்கம் எங்களை நெருங்காமல் காத்திடு அல்லாஹ். கிருபையாளனே கெஞ்சி கேட்கிறோம். நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களை நீ சோதித்து விடாதே, தண்டித்து விடாதே, எங்களை உன்னுடைய அதாபில் சிக்க வைத்து விடாதே. கிருபையாளனே, இரக்கமுள்ளவனே, கருணை உள்ளவனே, யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளர்கள் எல்லாம் மிக பெரும் கிருபையாளனே, இதோ கெஞ்சி கேட்கிறோம். யா அல்லாஹ் நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களை குற்றம் பிடித்து எங்களை வேதனை செய்து விடாதே. எங்களை உன்னுடைய நிஅமத்தை கொண்டு உன்னுடைய இன்பத்தை சுகிக்கும் மக்களாக ஆக்குவாயாக. சுவனபதியின் எல்லா நிஅமத்துக்களையும் இன்பமாக சுவைக்கு செய்வாயாக. யா அல்லாஹ் சுவனத்தின் எல்லா இன்பங்களிலும் எங்களை நீ இணைத்து விடு அல்லாஹ். கிருபையாளனே உன்னிடம் மன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து பரிதவித்த நிலையில் உன்னிடத்தில் கையேந்தி நிற்கிறோம். பல்வேறு வியாதிகளுக்கு ஆள்பட்டு நையில் நோயாளிகளாக கையேந்தி நிற்கிறோம். நீ எங்களுக்கு சரீர சுகத்தை தருவாயாக. யா அல்லாஹ் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்திடு அல்லாஹ். பரிபூர்ணமான சரீர சுகத்தை தந்திடு அல்லாஹ். பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்திடு அல்லாஹ். பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி நோயாளிகளாக உன்னிடத்தில் உன்னுடைய ஆராகத்தை உன்னுடைய ஆசியத்தை எதிர்நோக்கி நாங்கள் கையேந்தி நிற்கிறோம் அல்லாஹ். ஆரோக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சரீர சுகத்தை தருவாயாக. கைகால்கள் சுகத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களில் தலையில் கண்ணில் காதில் வாயில் கையில் வயிற்றில் இடுப்பில் கைகால்களில் நோய்களுக்கு ஆளானவர்கள் உண்டு அல்லாஹ். நீ அவர்களை நன்கறிந்தவன் ரஹ்மானே. அவர்களுக்கு நீ நோய் நிவாரணம் அளிப்பாயாக. எங்களுக்கு சரீர சுகத்தை அளிப்பாயாக. யா அல்லாஹ் கேன்சர் போன்ற கொடூரமான வியாதிகளை கொண்டு எங்களை சோதித்து விடாதே. கிருபையாளரை கண்ணுக்கு தெரியாத வைரஸை கொண்டு கொரோனா என்ற தொற்று நோயை கொண்டு எங்களை சோதித்து விடாதே அல்லாஹ். அந்த நோயிலிருந்து எங்களை வெகு தூரத்தில் ஆக்கி விடு ரப்பே. அந்த நோயிலிருந்து எங்களை ரட்சித்து விடு அல்லாஹ். அந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. எங்கள் சொந்தங்களை காப்பாற்றுவாயாக. எங்களுடைய மக்களை காப்பாற்றுவாயாக. எங்களுடைய சகோதர சகோதரிகளை காத்திடு அல்லாஹ். அருளாளனே உன்னிடம் கெஞ்சி உன்னிடத்தில் நிவாரணம் கேட்கிறோம். உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கிறோம். யா அல்லாஹ் மருத்துவமனை செலவரங்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் இந்த நிலையிலும் எந்த மருத்துவமனை வாசலை மிதிக்காத ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்திடு அல்லாஹ். கிருபையாளனே சரீர சுகத்தோடு உன்னை வணங்கும் பாக்கியம் தந்திடு அல்லாஹ். யா அல்லாஹ் கைகால்கள் சுகத்தை தந்து உன்னை நின்று வணங்கும் பாக்கியம் தந்திடு அல்லாஹ். எங்களுடைய கால்களில் இருக்கிற வலிவேதனைகளை நீக்குவாயாக. சுகர் போன்ற கொடூரமான நோய்களால் பாதிக்கப்பட்டு பல்வேறு நோய்களால் ஆளாகிய நிலையில் உன்னிடம் கையேந்தி இருக்கிறோம் அல்லாஹ். உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம் அல்லாஹ். ஆரோக்கியத்தை தந்திடு ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் இந்த கொரோனா தொற்றினால் பாதித்து மரணமடைந்து விட்ட சொந்தங்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ். அவருடைய மரணத்தை ஷஹாதத்துடைய மரணமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை வழங்கிடு ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் இருந்து இந்த கொரோனா தொற்றினால் மரணித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுடைய பிழைகளை மன்னித்து அவருடைய கபரை விசாலமாக்கு அல்லாஹ். இது போன்ற நோய்களுக்கு எங்களை ஆளாக்கி விடாதே. இது போன்ற மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே. யா அல்லாஹ் திடீரென்று ஏற்படும் மரணங்களை எங்களுக்கு தந்து எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ் எங்கள் மீது நீ கடமையாக்கி இருக்கிற எல்லா கடமைகளையும் நிறைவேற்றின நிலையில் எங்களை மரணிக்க செய்திரு அல்லாஹ். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்திரு அல்லாஹ். இதோ ஆக்சிஜன் நீ தந்திருக்கிற சுவாச காற்று அதனுடைய நியமத்தின் அருமை தெரியாத நிலையில் நாங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்து விட்டோம். நீ அதில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிற போது அந்த நியமத்துடைய அந்த பெருமதி எங்களுக்கு தெரிகிறது அல்லாஹ்.
அல்லாஹ். சுவாசிக்க காற்றில்லாத நிலை எத்தனையோ முஸ்லிம்கள், எத்தனையோ மக்கள் மரணித்து விட்டார்களே ரப்பே. அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்கி விடாது, அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்கி விடாது, பிறர் பார்த்து பரிதாபப்படும் நிலைக்கு ஆளாக்கி விடாது. அருளாளனே, இவனிடம் கெஞ்சி கேட்கிறோம், இந்த கொடூரமான வியாதியை இந்த உலகத்தில் இருந்து மண்ணில் இருந்து அகற்றி விடு ரப்பே. இந்த நோய்க்கு யாரும் ஆளாகாமல் காத்து விடு அல்லாஹ். இது போன்ற நோயினால் மரணிக்க வைத்து விடாதே இரட்சகனே. உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம், உன்னிடத்தில் கதறி கேட்கிறோம். உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்க விடவில்லையே அல்லாஹ், உன்னை தவிர அவமதிப்பவர் யாரும் இல்லை இரட்சகனே. உன்னை கெஞ்சி கேட்கிறோம் அல்லாஹ். இந்த நோயிலிருந்து எங்களுக்கு நிவாரணம் தந்துடு ரப்பே. உன்னுடைய புனிதமான கஅபா, உன்னுடைய புனிதமான மஸ்ஜிதுல் ஹராம், உன் புனிதமான நபியுடைய மஸ்ஜிதுல் நபவி, இது போன்ற புண்ணிய தலங்கள் எல்லாம் வணக்க வழிபாடுகளை விட்டு தடைபட்டிருக்கிறதே ரப்பே. எங்களுடைய வீடுகள் ஊர்களில் இருக்கிற பள்ளிவாசல்கள் வணங்க முடியாத நிலையில் அடைபட்டிருக்கிறதே ரப்பே. இந்த சோதனை நீ தந்திருப்பதற்கு பின்னணியில் பெரிய ஹிக்மத் இருக்கும் அல்லாஹ், நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த சோதனையை நீடித்து விடாதே, எங்களால் தாங்க முடியாது ரப்பே. புனிதமான ரமலானில் நாங்கள் முழுமையாக இபாதத்தை பள்ளிவாசல்களில் செய்ய முடியாத நிலைக்கு ஆள்பட்டு விட்டோமே ரப்பே. அல்லாஹ், நீ எங்களை மன்னித்து விட அல்லாஹ். எங்கள் பிழைகளுக்காக இது போன்ற சோதனையை நீடித்து விடாதே அல்லாஹ். விரைவாக இதிலிருந்து விடுதலை தருவாயாக, இதிலிருந்து விடுதலை விரைவாக தருவாயாக, இதிலிருந்து மீட்சியை விரைவாக தருவாயாக. அருளாளனே, உன்னை கெஞ்சி கேட்கிறோம். உன்னை தவிர நாங்கள் யாரும் கேட்பது ரப்பே. நீயே தானே இந்த உலகத்தை படைத்தவன், நீயே இந்த உலகத்தை இயக்குபவன், நீயே எல்லாவற்றையும் அறிந்தவன். நாங்கள் அறியாத பாவிகள் அல்லாஹ். நீ படைத்த படைப்புகளில் அற்பமானவர்கள் நாங்கள் அல்லாஹ். அதுவும் பாவத்தில் மூழ்கிவிட்ட பாவிகள் நாங்கள் அல்லாஹ். இதோ உன்னுடைய தர்பாரை நோக்கி கையேந்தி நிற்கிறோம், இதோ உன்னுடைய சபையை நோக்கி கையேந்தி நிற்கிறோம். எங்களுடைய கரங்களை வெறுமனை தட்டி விட்டு விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய மக்களை சாலிஹீன்களாக ஆக்குவாயாக, எங்களுடைய மக்களை முத்தகீன்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு கண்குளிர்ச்சியான மக்களாக எங்களுடைய மக்களை ஆக்கிவிடு அல்லாஹ். எங்களுக்காக கையேந்தி துஆ செய்யும் மக்களாக ஆக்கிவிடுறப்பே யா அல்லாஹ். இன்னைக்கும் மறுமைக்கும் பலன் தரும் மக்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் மக்களாக எங்களுடைய மக்களை ஆக்கி விடாது. நாளை உன்னிடத்தில் ஷஃபாஅத் செய்யும் மக்களாக ஆக்குவாயாக. அருளாளனே, எங்களுடைய வயோதிக காலத்தில் எங்களை அரவணைக்கிற மக்களாக ஆக்குவாயாக, எங்களை ஆதரிக்கிற மக்களாக ஆக்குவாயாக. அருளாளனே, எங்களுடைய மக்களை சாலிஹீன்களாக ஆக்கிவிடுறப்பே. எங்களுடைய பேர பிள்ளைகளையும் சாலிஹீன்களாக ஆக்குவாயாக. நீ எங்களுக்கு தந்திருக்கிற பேர மக்களையும் முத்தகீன்களாக ஆக்குவாயாக, மார்க்கப்பற்று கல்வி உள்ளவர்களாக ஆக்குவாயாக. அல்லாஹ்வே, இந்த எங்களுடைய மக்களை ஷைத்தானுடைய மாய வலையில் சிக்க வைத்து விடாதே அல்லாஹ். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ராஜபாட்டியில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அதே போல எங்களுடைய மக்களையும் அந்த வழியில் நடக்க செய்வாயாக. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற சத்திய கொள்கையில் எங்களையும் எங்களுடைய மக்களையும் இறுதி மூச்சு வரை வழி நடத்துவாயாக. அருளாளனே, எந்த நேரமும் எந்த நிலையிலும் நேர்வழியில் இருந்து எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய மக்களுடைய உள்ளங்களை தவற வைத்து விடாதே, சரக வைத்து விடாதே. அருளாளனே, எங்களுடைய மக்களில் படித்து வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிற எங்களுடைய மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்திட அல்லாஹ். யா அல்லாஹ், ஹலாலான ரிஸ்கை அவர்களுக்கு நீ விசாலமாக்குவாயாக. கிருபையாளரே, உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் வீடுகள் இருக்கிற குமர்கள், ஆண் பெண் குமர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்துவாயாக, நல்ல கண்குளிர்ச்சியான சாலிகான வாழ்க்கை துணையை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீடுகள் நடக்கிற நற்காரியங்களை எல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் நடக்க செய்வாயாக. அருளாளனே, எங்களில் பிள்ளை பேர் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ். பல்வேறு மருத்துவம் செய்துவிட்ட நிலையிலும் பிள்ளை பேர் இல்லாத இருக்கிற எங்களுடைய சகோதரர்களுக்கு, எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு யா அல்லாஹ் சாலிஹான சந்ததிகளை தந்திட அல்லாஹ். நீயே பிள்ளை பேர் கொடுப்பவன். நீ நாடியவர்களுக்கு ஆணும் பெண்ணுமாக கொடுக்கிறாய். நீ நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை மட்டும் கொடுக்கிறாய். நீ நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுக்கிறாய். நீ நாடியவர்களில் எதையும் கொடுக்காமல் விடுகிறாய் யா அல்லாஹ். அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே. எங்களில் பிள்ளை பேர் இல்லாத சகோதரர்களுக்கு சாலிஹான் கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை தந்திட ரப்பே யா அல்லாஹ். அவர்களை ஆசையடை வைத்து விடாதே, அவர்களை ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வைத்து விடாதே யா அல்லாஹ். அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால்
முன்னால் அவர்களுக்காக கையெந்து பாக்கியத்தை கொடுத்துரு அல்லாஹ். அவர்களுக்காக துஆ செய்யும் சந்ததிகளை கொடுத்துடறப்பே உன்னிடத்தில் யாசிக்கிறோம் அல்லாஹ், உன்னிடத்தில் மன்றாடுகிறோம் அல்லாஹ். உன்னை எங்களுடைய குரல் உரைக்கு கேட்கிறப்பே உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய நாட்டில் நாங்கள் நிம்மதியாக எங்களை வாழச் செய்வாயாக. முஸ்லிம்களுக்கு எதிராக யார் யார் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து விடவே கிருபையாளனே முஸ்லிம்களுக்கு சாதகமான ஆட்சியாக இந்த ஆட்சியாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்திய திருநாட்டில் நாங்கள் பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் ரப்பே, நீ அறிந்தவன் அல்லாஹ். எங்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு முயற்சிக்கிற ஆட்சியாளர்களை அழித்து ஒழித்து விடு ரப்பே. கிருபையாளனே அனானியத்தோடு ஆணவத்தோடு கொக்கரித்தவர்களை எல்லாம் அடக்கியவன் அல்லாஹ். கிருபையாளனே, உன்னையும் உன் ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் யா அல்லாஹ் நிம்மதியாக இந்த இந்திய திருநாட்டில் எங்களை வாழச் செய்வாயாக. உலகத்தின் பல்வேறு நாடுகளில் யா அல்லாஹ் உன்னை ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் அவருடைய சொந்த நாடுகளில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், அந்த முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அந்த முஸ்லிம்களை காத்து ரட்சித்திட அல்லாஹ். புனிதமான ரமலானில் அவர்களுக்கு ஒரு ரஹமத்தை வாரி வழங்கிடு அல்லாஹ். கிருபையாளனே, எங்களாலுடைய சோதனையை தாங்க முடியாத ரப்பே, எங்களை சோதித்து விடாதே. கிருபையாளனே, எங்களுடைய வீடுகளில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்குவாயாக. எங்கள் வீடுகளில் இருக்கிற பிணக்குகளை நீக்குவாயாக. எங்கள் வீடுகளில் இருக்கிற முசீபத்துகளை நீக்குவாயாக. எங்களுடைய வீடுகளில் இருக்கிற பீடைகளை அகற்றி விட அல்லாஹ். பரஸ்பரம் அன்புள்ளவர்களாக எங்களை ஆக்கி விட அல்லாஹ். பரஸ்பரம் கருணை உள்ளவர்களாக ஆக்குவாயாக. பரஸ்பரம் கொடுத்து உதவும் மக்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். எங்களுடைய குணங்களை அழகுபடுத்துவாயாக. துர்க்குணங்களை எல்லாம் எங்களுடைய உடலை விட்டு நீக்கி விடு அல்லாஹ். நற்குண சீலர்களாக ஆக்குவாயாக. நல்ல மக்களாக திருந்தி வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், சரீர சுகத்தோடு நல்ல அமல்களுடன் கூடிய நீடித்த ஆயுளை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், நல்ல அமல்களுடன் கூடிய நீடித்த ஆயுளை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய மக்களுக்கு தருவாயாக. எங்களுடைய மனைவிமார்களுக்கு கணவன்மார்களுக்கு தருவாயாக. எங்களுடைய சகோதரர்களுக்கு தருவாயாக. அருளாளனே, அன்புடையோனே, இரக்கமுள்ளவனே, கருணை உள்ளவனே, கேட்காமல் கொடை கொடுக்கும் சங்கையாளனே, உன் ரஹமத்துடைய வாசலை எங்களுக்கு தரப்பாயாக. உன்னுடைய பரக்கத்துடைய வாசலை எங்களுக்கு தரப்பாயாக. உன்னுடைய சலாமத்துடைய வாசலை எங்களுக்கு தரப்பாயாக. உன் ரஹமத்துடைய வாசலை எங்களுக்கு திறந்திரு அல்லாஹ். கிருபையாளனை, செல்வ செழிப்பை எங்களுக்கு தருவாயாக. எங்கள் இருக்கிற வறுமையை நீக்கி விடுவாயாக. பீடைகளை நீக்கி விடுவாயாக. பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு எங்களுக்கு உடைய ரஹமத்தை தந்திடு அல்லாஹ். உன்னை தவிர யாரிடத்திலும் எங்களை கையேந்த வைத்து விடாதே. அருளாளனை, எந்த நிலையிலும் உன் வாசலை தவிர யாருடைய வாசலும் மிதிக்க வைத்து விடாதே அல்லாஹ். இஸ்ஸத்தோடு எங்களை வாழச் செய்வாயாக. மான மரியாதையோடு எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், உன் ரிஸ்கை கொண்டு எங்களை தேவையற்று வைத்து விடு அல்லாஹ். உன் ரஹமத்தை கொண்டு எங்களை தேவையற்று வைத்து விடு அல்லாஹ். இதோ உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் வியாபாரத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய வீடு வாசல்களில் பரக்கத்து செய்வாயாக. எங்களுக்கு நீ தந்திருக்கிற நிஅமத்துகள் மனைவி மக்களில் நீ பரக்கத்து செய்வாயாக. அருளாளனே, எங்களை பரக்கத்தானவர்களாகவே ஆக்கிவிடு ரப்பே. எங்களை பரக்கத்தானவர்களாக ஆக்கிவிடு அல்லாஹ். இதோ புனிதமான இரவில் நாங்கள் கேட்கிறோம். இதுவரை நாங்கள் குற்றம் செய்து எங்களுடைய வாழ்நாளை வீணடித்து விட்டோம் அல்லாஹ். இனி வரக்கூடிய காலங்கள் எங்களுக்கு சுபிச்சமான வாழ்வை தந்திட ரப்பே. உன்னை வணங்கக்கூடிய பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கிவிடு அல்லாஹ். உன் பக்கம் இதோ நாங்கள் மீள்கிறோம். உன் பக்கம் இதோ தௌபா செய்து மீள்கிறோம் அல்லாஹ். உன் பக்கம் நாங்கள் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு மீள்கிறோம் அல்லாஹ். எங்களை ஏற்றுக்கொண்டு விடு ரப்பே. கிருபையாளனே, நாங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அது எங்களுடைய நினைப்பினால் முடியாத ரப்பே. நீ அதற்கு சக்தி தர வேண்டும் அல்லாஹ். அதற்கு நீ கிருபை செய்ய வேண்டும் அல்லாஹ். இதோ உன்னுடைய கிருபை ஆசித்து கேட்கிறோம். உன் ரஹமத்தை ஆசித்து கேட்கிறோம். ஷைத்தானுடைய தீங்கை விட்டு எங்களை இரட்சிப்பாயாக. இப்லீஸின் தீங்கை விட்டு இரட்சிப்பாயாக. ஜின்னுகளுடைய தீங்குகளை விட்டு எங்களை இரட்சிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டு எங்களை இரட்சிப்பாயாக. நாங்கள் யாருக்கும் வேதனை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிவிடாது. யாருக்கும் தீங்கு செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாது. யா அல்லாஹ், நாங்கள் யாருக்கு மரணோம்படி நடந்திருந்தால் அவர்கள் எங்களை மன்னிக்க செய்து விடுறது. யாருக்கும் நாங்கள் துரோகம் செய்திருந்தால் அவர்கள் எங்களை மன்னிக்க செய்து விடுறது. அதன் மூலமாக உன்னுடைய மன்னிப்பை
எங்களுக்கு தந்துடு அல்லாஹ். பிறரிடத்தில் அன்பு பாராட்டு மக்களாக ஆக்கிவிட ரப்பே. எங்களுடைய குடும்பங்கள் இருக்கிற சண்டையை பிணக்குகளை நீக்கிவிட அல்லாஹ். மனமொன்றித்து வாழச் செய்திட அல்லாஹ். வாழும் குறுகிய காலத்தில் நல்லவர்களாக எங்களை வாழச் செய்து விட ரப்பே. உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். உன்னுடைய புனிதமான கஅபாவை திரும்ப திரும்ப ஹஜ் செய்யும் பாக்கியம், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திட அல்லாஹ். உன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான ரௌலாவை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தை தந்திட அல்லாஹ். நாங்கள் ஏழைகள் அல்லாஹ், நீயே தேவையற்றவன் அல்லாஹ், நாங்கள் தேவை உள்ளவர்கள் அல்லாஹ். இதோ உன்னுடைய ரஹமத்தில் தேவையோடு கையேந்தி நிற்கிறோம். எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, எங்களுடைய சிரமங்களை நீக்குவாயாக, எங்களுடைய இன்னல்களை நீக்குவாயாக, எங்களுடைய சங்கடங்களை நீக்கிவிட ரப்பே. நாங்கள் யாரிடம் முறையிட முடியும் ரப்பே? யாரிடம் உரிமையாக கேட்க முடியும் அல்லாஹ்? நீயே எங்களை படைத்தவன், நீயே எங்களை இயக்குபவன், நீயே எங்களுக்கு தந்து கொண்டிருப்பவன், நீயே எங்களை பரிபாலிப்பவன். இதோ உன்னிடத்தில் உரிமையோடு கேட்கிறோம், உரிமையோடு உன்னிடம் கேட்கிறோம், கேட்க தெரியாமல் கேட்கிறோம். யா அல்லாஹ், குறைகள் இருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக, பிழைகள் இருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொண்டிட அல்லாஹ். இதோ உங்க ரஹ்மத்தில் ஆசித்து புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில் கையேந்தி நிற்கிற இந்த பாவிகளால் எங்களுடைய கைகளை வெறுமனே தட்டி விட்டு விடாதே. இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்கிற போது மன நிம்மதி பெற்றவர்களாக செல்ல செய்வாயாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக செல்ல செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்கிற போது நிம்மதியோடு உன்னுடைய கபூலியத் என்ற அங்கீகாரத்தோடு செல்ல செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம், உன்னிடத்தில் பிச்சை கேட்கிறோம், உன்னிடத்தில் யாசிக்கிறோம். உன்னை தவிர யாரிடத்திலும் கையேந்து வைத்து விடாது. அருளாளனே, எங்களுடைய பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய பிழை பொறுப்பை அங்கீகரிப்பாயாக. எங்களுடைய தேவைகள் நிமித்தம் நாங்கள் கேட்டிருக்கிற வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. கிருபையாளனே, உன்னுடைய நபிமார்கள் எல்லாம் உன்னிடம் கையேந்திய போது அவருடைய துஆக்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ். சய்யிதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்ற கொடியவனுடைய அக்கறை குண்டத்திலிருந்து காத்து ரட்சித்தவனே. சய்யிதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்திம காலத்தில் சய்யிதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற பிள்ளை பேரை கொடுத்தவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டவனே. கிருபையாளனே, எங்களுடைய உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு ரமலானுடைய பிறை 17 உன்னுடைய தீனுக்காக 313 சஹாபாக்களை முன்னிறுத்தி 1000க்கும் மேற்பட்ட அந்த எதிரிகளுக்கு எதிராக உன்னுடன் கையேந்தி கேட்டபோது அவர்களுக்கு வெற்றி அளித்து எங்களை கண்ணியப்படுத்தியவனே. இதோ நாங்களும் கையேந்தி இருக்கிறோம் அல்லாஹ். அருளாளனே, சய்யிதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்ட போது கையேந்தி கேட்டபோது அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டவனே. சய்யிதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை பேர் கிடைக்காது என்று நிராசையடைந்த அந்த வயோதிக காலத்தில் உன்னிடம் கையேந்திய போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற பிள்ளையை கொண்டு சுப செய்தி சொன்னவனே. சய்யிதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீருடைய வயிற்றின் நீரிலிருந்து காத்து ரட்சித்தவனே. அருளாளனே, அந்த நபிமார்களுடைய பொருட்டால் நாங்கள் கேட்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய வலிமார்கள் எல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்கள் கையேந்திய போதெல்லாம் உன்னுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டவனே. யா அல்லாஹ், இந்த பாவிகளாக நாங்களும் இதோ இந்த புனிதமான இரவில் கையேந்தி நிற்கிறோம். உன்னுடைய நபிமார்களுடைய பொருட்டால் எங்களுடைய துஆக்களை எங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டிட அல்லாஹ். எங்களை கைகளை வெறுமனே தட்டி விட்டு விடாதே இரட்சகனே. அருளாளனே, உன்னுடைய பாதையில் போராடி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து பத்ரு சுஹதாக்கள் பொருட்டால் கேட்கிறோம், உஹது சுஹதாக்கள் பொருட்டால் கேட்கிறோம். யா அல்லாஹ், அருள் பெற்ற வலிமார்களுடைய பொருட்டால் கேட்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய அழகிய திருநாமங்கள் பொருட்டால் கேட்கிறோம். எங்களுடைய பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. நாங்கள் நோற்றிருக்கிற நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் ஓதிய குர்ஆனுடைய திலாவத்தை ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் செய்த தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. அருளாளனே, எந்த வணக்கத்தையும் நீ வெறுமனே தட்டி விட்டு விடாதே, நீ ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான ரமலானை மன்னிப்பு பெற்றவர்களாக எங்களை நீ கபூல் செய்திரு அல்லாஹ். கிருபையாள, இந்த ரமலானில் நாங்கள் ஒன்றிணைந்து இபாதத்து செய்தது போது பல ரமலான்களையும் இது போன்று ஹயாத்தோடு இபாதத்து செய்வதற்குரிய நசீபை எங்களுக்கு தந்திட ரப்பே. கொடூரமான நோய்களை கொண்டு எங்களை சோதித்து படுக்கையிலாக்கி விடாதே. அருளாளனே, உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம். ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக, ஒப்புக்கொள்வாயாக. ரப்பனா عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم أصلح لنا دنيانا الذي فيه هي عصمة أمرنا. اللهم أصلح لنا
آخرتنا التي إليها معادنا اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير واجعل الموت راحة لنا من كل شر اللهم بارك لنا فيما رزقتنا اللهم بارك لنا فيما أعطيتنا اللهم بارك لنا في تعلمنا وتعليمنا اللهم بارك لنا في أزواجنا وأولادنا وتلاميذنا اللهم بارك لنا فيما نحن فيه بركة تامة عظيمة يا أرحم الراحمين اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والسلامة من كل إثم والغنيمة من كل بر ربنا لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا عيبا إلا سترته ولا مرضا إلا شافيته ولا فسادا إلا أصلحته ولا حاجة من حوائج الدنيا والآخرة لك فيها رضا ولنا فيها صلاح إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين ربنا لا تؤاخذنا بسوء أعمالنا ولا تسلط علينا من لا يخافك فينا ولا يرحمنا وكف أيدي الكافرين والمنافقين والظالمين والحاسدين والماكرين عنا يا خفي الألطاف ونجنا مما نخاف اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى والكفاف والرضا اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء يا أرحم الراحمين نشهد أن لا إله إلا الله نستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار نشهد أن لا إله إلا الله نستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار نشهد أن لا إله إلا الله نستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا من النار اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا أرحم الراحمين ربنا تقبل منا توبتنا واستغفارنا إنك أنت التواب الرحيم واغفر لنا يا غافر المذنبين اللهم ربنا لا ترد عنا خائبين يا أرحم الراحمين ويا أكرم الأكرمين ويا ذا الجلال والإكرام وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وآله وأصحابه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.